ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி குருமா தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் குருமாக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க. அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம இங்கிட்ட வந்து குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு தான் இதுக்குரிய வந்து காரமே, அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை போகிறனால குருமா வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேங்காயில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை போடுறதுனால கெட்டியாக இருக்கும் குருமா. அதனால வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு மிளகு தான் காரமே, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா புதினா மல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.